உங்களோட 100வது வருஷத்தில் எனக்கு என்னோட விகடன் சினி அவார்ட்ஸ். நான் இப்போ தான் சேரன் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது கலை அரசியல், இது கலை அரக்கி. கீர்த்தியை வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஆமாம், என்னோட ப்ரொடியூசர் தமிழில். எனக்கு அவங்க சிவகார்த்திகேயன் கூட நடித்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக வண்டி ஓட்டுவாங்க. கீர்த்தி கொஞ்சம் அப்படி மெதுவாக போகலாமே, அது ஆக்சிலேட்டர் அப்படின்னா பறந்துட்டு போகும். இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணாதான் ஆளே இல்லை. பட் நீங்கள் நின்று அப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். இட்லி ஆர் தோசை? தோசை. தோசை ஆர் பரோட்டா? தோசை. என் ஃபேமிலி, என்னோட வேலை, இதுக்கெல்லாம் அப்புறமா எனக்கு அடுத்த தோசை தான். ஆஹா, தோசைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ்னா நான் சொல்லுவீங்க. மோர் குழம்பு நல்லா இருக்கும், தோசைக்கா ரசம் நல்லா இருக்கும். ரசத்துல அப்படியே நல்லா அப்படியே ரொம்ப பேசுனீங்கன்னா அதை பத்தி சொல்லி ஏங்க உங்ககிட்டயும் சொல்றாங்களா மேம்? சொல்லாதீங்க, அது அவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். தங்கமயில் ஜுவல்லரி, தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆச்சி மசாலா, அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட்டில். எலிஃபென்டைன், பியாண்ட் ரியாலிட்டி, பிரீமியம் பிளாட்டட் டெவலப்பர்ஸ். Co-powered by Chennai's Amrita Logistics College. படிக்கும் பொழுதே ரூபாய் 1,50,000 ஸ்டைஃபன். அசோசியேட் ஸ்பான்சர் வின்ஃபாஸ்ட், பவுண்ட்லெஸ் டுகெதர். ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். Relish the ragas of real taste. Health partner Apollo Hospitals. Special partner Wales Group of Institution, Capties and Tech Studio. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விஷாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். டெய்ரி பார்ட்னர் தமிழ்பால், நன்மை முழுமை. மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனர்ஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. Outdoor partner Next Advertising Solutions. Think outdoor, think next. DOOH partner Skyram's Outdoor Advertising, the power of visibility. Multiplex partner AJ Cinemas, நம்ம ஊரு நம்ம சினிமாஸ். ஒரு அற்புதமான ஒரு நபருக்கு தான் தி சவுத் ஐக்கன் அப்படின்னு ஒரு விருது கொடுக்க போறோம். எஸ், அண்ட் இந்த விருதை பிரசன்ட் பண்றதுக்காக ஃபார் எவர் அன் ஐக்கன் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமாவாக இருக்கக்கூடிய வெரி ஓன் ராதிகா சரத்குமார் மேம்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுமே she comes with the biggest surprises. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். பிகாஸ் விகடன் அவார்ட்ஸ்னாலே ஒரு ஸ்பெஷல், நியாயமாக ஒரு ஆர்டிஸ்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி, அதாவது தமிழகத்துக்கே எடுத்துக்காட்ட, தமிழகம் மட்டும் இல்லை உலகமெங்கும் வாழும் எல்லா தமிழர்களுக்கும் எடுத்துக்காட்டுற ஒரு முதல் விருதை அவங்க தான் இது வரைக்கும் அவங்கள பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விருது வாங்குறதே எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்கும். அவங்களுடைய நியூஸாக இருக்கட்டும் சரி, அவங்களுடைய அப்ரோச் டு எனி சொசைட்டி மெனன்ஸ், இல்லாட்டி சொசைட்டிக்கான தேவையானது எல்லாமே தேவ் ஆல்வேஸ் ஸ்டுட் அபார்ட். அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமாக வந்து இவ்வளோ வருஷம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கும் அது அந்த லெகசியை கண்டினியூ பண்ணி அது வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிற விகடன் குழுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த வெல் டிசர்வ்ட் வின்னர்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் உங்கள் கூட சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக த CMO ஆஃப் VF இந்தியா திரு பாட்டெண்டு சிங் அவர்களை மேடைக்கு அன்புடன் நினைக்கிறோம். விருது அப்படின்றதே அவ்வளோ ஸ்பெஷல். விகடன் விருது இன்னும் ஸ்பெஷல். அது உங்கள் கரங்களால் கொடுக்க போறீங்க. எங்களுக்கு இன்னும் ஆனந்தம். அந்த விருது யாருக்கு அப்படின்றத ஏவியில் பார்த்துலாம். சவுத் இந்தியன் ஐக்கன் 2025. அந்தி நேரத்து ஆரஞ்சு வானம், புகை போல படியும் அத்திரப்பள்ளி அருவி, இவற்றின் வரிசையில் மாறவே மாறாத ஆச்சரியம் கீர்த்தி சுரேஷ். கீதாஞ்சலியின் கீதா அஞ்சலி தொடங்கி சமீபத்திய ரீட்டா வரை திறமைக்கென அகராதியில் இருக்கும் அத்தனை வார்த்தைகளும் சொன்னது இவர் பெயரைத்தான். நம் கல்லூரி காதலியை நினைவுபடுத்தும் மாயாவாக தமிழ் திரை உலகில் களமிறங்க ஓ மேல ஒரு கண்ணு என பட்டி தொட்டி எங்கும் பறக்க விடப்பட்டன ஹார்டென்கள். காவ்யாவாக இவர் திரையில் தோன்றி நிற்க வாடி ஏன் தமிழ் செல்வி என நேப்பியர் பிரிட்ஜ் சாலை வானவில்லாகி வாசல் விரிந்தது. துருதுரு நடிப்பு,
நடனம், வாஞ்சையான மொழி என இவர் வசீகரப்படுத்த நம் வீட்டு மலர்விழி என தென்னிந்திய திரையுலகமே ஆமோதித்து ஆரத்தி எடுத்தது. கலை மீதான தேடல் நிறைந்த கண்களோடு காதல், ஏமாற்றம், துயரம் என சாவித்திரியாக திரையில் இவர் ஆடிய அபிநய சன்னதம் அத்தனை கலைஞர்களுக்குமான கனவு பாத்திரம். அதை கண்டு சிறந்த நடிகை நீ என உச்சி முகர்ந்தது இந்திய திரை உலகம். தசரா, சாணி காகிதம், வாஷி, ரகு தாத்தா, ரிவால்வர் ரீட்டா என தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் இவருக்கெனவே கதைகள் எழுதப்பட்டது. இவர் வெற்றிக்கான ஒப்புதல் வாக்குமூலம். இந்த மகா நடிகையை சவுத் இந்தியன் ஐக்கன் 2025 விருது வழங்கி கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். Winfast and சார்பாக we have a special gift for Radhika ma'am and for Kirti Suresh அவர்கள். Thank you so much Mr. Singh for joining us on stage. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலாவது விகடனுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 100வது வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விகடன். அண்ட் உங்களோட 100வது வருஷத்தில் எனக்கு என்னோட விகடன் சினி அவார்ட்ஸ் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். விகடனோட குழுவினருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதை ராதிகா மேம் கிட்டேருந்து வாங்குறது, நான் இப்போ தான் சேரன் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இது கலை அரசியல், இது கலை அரக்கி. ஸோ அவங்கக்கிட்டேருந்து என்னோடய ஃபேவரேட், அவங்கக்கிட்டேருந்து இந்த அவார்டு வருது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ராதிகா மேம். என்னோட குரு, நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறதுக்கு காரணம் பிரியன் சார். ஸோ பிரியன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டு ஆல் மை டைரக்டர்ஸ், நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் என்னோட டைரக்டர்ஸ் கிட்டேருந்து, அவங்களுக்கு என்னோட நன்றி. என்னை அழகாக காட்டின என்னோட எல்லா டிஓபிஸ், நான் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், கோ ஆக்டர்ஸ், என்னை வாழ வைக்கிற என்னோட எல்லா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் என்னோட ஆக்சுவல் ப்ரொடியூசர்ஸ் எங்கள் அம்மா அப்பா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சில சமயம் ஓடிக்கிட்டே இருக்கோம், நிறைய விஷயங்களுக்கு பர்சனல் லைஃப்க்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கும் போது, இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இட்ஸ் அ குட் ப்ராப்ளம் தட் வி ஆர் பிஸி. அது இப்படி இந்த நிலைமையில் வச்சுருக்கிற ஆண்டவனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும், நீங்களாம் இல்லாமல் நான் இங்கே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மிக்க மிக்க நன்றி. கீர்த்தியை தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆமாம், என்னோட ப்ரொடியூசர் தமிழில், நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், கோ ஆக்டர், பட் இது என்ன மாயம் ராதிகா மேம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எங்கள் ப்ரொடக்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எனக்கு அப்பத்துலேருந்து கீர்த்தி தெரியும். அண்ட் கீர்த்தியோட பயணம் நிறையா பார்த்துருக்கேன். பட் நான் அந்த மகா நடிகை பார்க்கும்போது ஐ கால்டர் அப் அண்ட் ஷீ செட், நான் உங்கள் காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆர்டிஸ்ட் சாவித்திரி அம்மா. அதனால ஐ வாஸ் வெரி, இது எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் பண்ணி பார்த்தோம். அந்த பார்த்த உடனே ஐ திங்க் ஷி புல்ட் இட் ஆஃப் very well, very well. Thank you. From everything, from the nuances to சின்ன பாடி லாங்குவேஜ் வரைக்கும் அவ்வளோ நல்லா அவங்க சாவித்திரியை பார்த்துருக்காங்களான்னு தெரியாது, சாவித்திரி அம்மாவை. ஆனால் நான் பார்த்துருக்கேன், நான் ரசிச்சிருக்கேன். எங்கள் அப்பா கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஷி புல்ட் இட் வெரி வெல். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எனக்கு அவங்க சிவகார்த்திகேயன் கூட நடித்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல் தட் வெரி பப்ளி ஷி வாஸ். அதுக்கப்புறம் ரிவால்வர் ரீட்டா நாங்கள் பண்ணோம். வி ஹேட் அ குட் டைம். செமையாக வண்டி ஓட்டுவாங்க, ஸ்பீடாக வண்டி ஓட்டுவாங்க. கீர்த்தி கொஞ்சம் அப்படி மெதுவாக போகலாமேன்னு, அது ஆக்சிலேட்டர் நமக்குன்னா பறந்துட்டு போகும். பட் வி ஹேட் அ குட் டைம் டூரிங் தட். ராதிகா மேம் ஆக்சுவலாக என்னோட எந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சாலும் ஷீல் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு கால் அண்ட் விஷ் மீ. ஸோ ஆல்வேஸ் இன்டெப்டட் ஃபார் தட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நீங்கள் 2 பேரும் இருக்க இந்த ஒரு நேரத்தில் ஒரு பாட்டை இங்கே மேடையில் கேட்கணுன்றது ஆசை மேம். பாட்டு நாங்கள் போடுறோம், ஜஸ்ட் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா போதும். அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணாதான் ஆளே இல்லை. பட் நீங்கள் நின்று அப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருப்பேன் மேம். ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுறோம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை மட்டும் கேட்கணும். நீங்க தைரியமான ஆள்ல நேரம் கேளு. அந்த தாய்க்கிழவி பாட்டுக்கு மட்டும் லைட்டாக அப்படி கையை 2 பேரும் தூக்குனீங்கன்னா அங்கே பார்க்குறேங்க. அவங்களுக்காக தான் கேட்குறோம். ஓகே தானே?
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராதிகா மேம் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி. தேங்க்யூ மேம். பயங்கரமான ஒரு விஷயம் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எல்இடியில் பாருங்க என்னன்னு. ஃபேவரட் ஃபுட் இட்லி ஆர் தோசை, தோசை, தோசை ஆர் பரோட்டா, தோசை, தோசை ஆர் புட்டு, தோசை, தோசை ஆர் பிரியாணி, தோசை, இட்லி ஆர் தோசை, தோசை, தோசை ஆர் பரோட்டா, தோசை, தோசை ஆர் புட்டு, தோசை, தோசை ஆர் பிரியாணி. தோசை. दिल में यूं मेरे जाके बसा है दूसा दूसा जैसे हो खुशियों का भरोसा दूसा दूसा मेरे कल वाले खाने में डोसा, आने वाले खाने में डोसा, मेरे ज़हनो जहां में है वो ही, मेरे गाने में भी आज कब बदनी रे डोसा. இட்லி ஆர் தோசை, தோசை, தோசை ஆர் பரோட்டா, தோசை, தோசை ஆர் புட்டு, தோசை, தோசை ஆர் பிரியாணி, தோசை, இட்லி ஆர் தோசை, தோசை, தோசை ஆர் பரோட்டா, தோசை, தோசை ஆர் புட்டு, தோசை, தோசை ஆர் பிரியாணி. தோசை. வா, விகடனில் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ நார்த்தில் பாட்டாக ரிலீஸ் ஆகுது, தோசை கடைக்கு ப்ரமோஷனுக்கு யூஸ் ஆகுது. இல்ல மாவு கம்பெனி ஆரம்பிக்க போறேன். பட் என்ன தோசை மேல இவ்ளோ ஆர்வம் உங்களுக்கு? தோசை எதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிடுவீங்க? நான் தோசை எப்போ கிடைச்சாலும் சாப்பிடுவேன். எனக்கு தோசைங்கிறது வீட்டில் முந்திலேருந்தே டிஃபால்ட்டு. மாவு எப்பவுமே இருக்கும், தோசை மாவு. ஸோ தோசை எங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலி, என்னோட வேலை, இதுக்கெல்லாம் அப்புறமா எனக்கு அடுத்த தோசை தான். ஆஹா, நீங்கள் கண்டிப்பாக அந்த கம்பெனி ஆரம்பிக்கணும். கேஎஸ் இட்லி மாவு அப்படின்னு போட்டாலே பயங்கரமாக இருக்கும். தோசை, இட்லி. தோசை ஓ, மாவு. தோசை மாவு. ஐயோ சாரி என்ன? மன்னிச்சிருக்கா, நான் வாங்குற மாவு சொல்லிட்டேங்க. இப்போ ஒரு 10 சைட் டிஷ் தோசைக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு 10 சைட் டிஷ் பெஸ்ட்டான என்னென்ன சொல்லுவீங்க உங்க சாய்ஸ்ல? ஏய், அது அது உனக்கு நைட்டுக்கு மச்சான், அந்த சைட் டிஷ் இல்ல, அவங்க தோசைக்கு சாப்பிட்ற சைட் டிஷ் கேக்குறேன். அந்த சைட் டிஷ் இல்ல, தோசை. தோசை எல்லாமே போவோம். சாம்பார் சட்னி. அது மட்டும் தான் மேடம் எங்க வீட்ல சாப்பிடுவோம். வேற என்ன சாப்பிடுவோம்? இட்லி பொடி. தோசை பொடி. அதான் சாரி 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 தோசை பொடி. நானே எப்படி சொல்லிருக்க கூடாது. உடனே பார்ட்னர் ஆயிடுவேன் கம்பெனில நானு. சொல்றதுக்கு தான்டா. ஆமா, வேற என்ன பண்றது? மோர் குழம்பு நல்லா இருக்கும் தோசைக்கா. அப்புறமா ரசம் நல்லா இருக்கும். ரசமா? ரசத்துல அப்படியே நல்லா அப்படியே ரசத்தை நிறைய விட்டு அப்படியே தோசையை தோச்சு சாப்பிடுவீங்க? ஆமா. வேற வேற ரசம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ண. You should trust me. You should try. நான் பாருங்க, இன்னைக்கு நைட்டு அதுதான் எப்படியும் மிச்சம் இருக்கும். விகடன் அவார்ட்ஸ் முடிச்சுட்டு போறப்போ இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு தான் போறேன். தயிர்ல இட்லி பொடி போட்டு தோசை கூட சாப்பிடலாம் மேடம். தயிர்ல தோசை பொடி போட்டு தோசை பொடி. தோசை பொடி. நம்ம கேஸ்ட் மாறிட்டேன் மேடம், இனிமே ஃபுல்லா தோசை தான். சோ எல்லாமே செட். எல்லாமே. காஃபி கூட தொட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல 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 அந்த மேடம் ரசத்தை ட்ரை பண்ணிட்டீங்க. ரசம் நல்லா தான் இருக்கும். அப்படிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இனிப்பா ஏதாவது பிடிக்குமா? இல்ல, I'm not a sweet tooth person. Not நான் ஸ்வீட், ஆனா எனக்கு ஸ்வீட் டூத் இல்ல. எல்லாமே பஞ்சா இருக்கே. எனக்கு காரம், புளி, அந்த ஜோன். ஸோ அதனால எனக்கு தட் இஸ் ஒன் குட் திங். எனக்கு ஸ்வீட்ஸ் மேல இது இல்லாததுனால. இந்த கீர்த்தி சுரேஷ் தோசை மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு கொண்டு வராங்க அப்படின்னா இந்தந்த வகைகள் இருக்கும். இந்த கீர்த்தி சுரேஷ் தோசைல என்னெல்லாம் இருக்கும்? இப்போ பொடி தோசை, ஆனியன் தோசை, பட்டர் தோசை, அது மாதிரினா வாட் இஸ் ஒரு மிக்ஸ்டு தோசை, அது மாதிரி ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன். கண்டிப்பா ரச தோசை இருக்கும், தெரிஞ்சிச்சு. அத நம்ம 2 பேரும் தான் சாப்பிட போறோம், அதுவும் தெரிஞ்சிச்சு. மீதி மத்தவங்களும் சாப்பிடுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நைட் அவனை துவைக்கிறதே அந்த ரச தோசை. ரொம்ப பேசுனீங்கன்னா அதை பத்தி சொல்லி சொல்லுவேன். ஏங்க உங்ககிட்டயும் சொல்றாங்களா மேம்? அந்த ஜாக்கெட் தெரியுதா ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குன்னு? யாரும் கண்டுபிடிக்கல இன்னும். சொல்லாதீங்க, அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நானே சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. இது அது என்ன ஏதோ ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களே அவங்க. நீங்கெல்லாம் மட்டும் நோன்றீங்கல்ல. இப்ப நான் மேடம் கேட்டு நாளைக்கு உண்மையிலே நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கோடியா சம்பாதிப்பீங்க தோசையில. நான் அப்ப என்ன சொல்லுவேன், டிவியில பாப்பாங்க பாரு பல கோடி வருதா கீர்த்தி சுரேஷ் தோசைக்கு தான் சொல்ல முடியும். ஒரு ஆசைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. எது கம்பெனியா? ஆமா, ஆரம்பிக்க தான் போறேன். அதே மேடம் கோபமா சொல்றீங்க. நான் என்ன கேட்பேன், அதிகபட்சம் லான்ச் ஈவென்ட் கோஸ்ட் பண்ண கூப்பிடுங்கன்னு கேட்பேன். அப்படியா? வேற என்ன கேட்க போறோம் உங்ககிட்ட? சரி, ஓகே, லாஸ்ட் காம்போ அதுல என்ன இருக்கு இவங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்க அந்த மெனுல? ஓ, எந்த தோசை? எல்லாமே என்ன? சிக்கன் கறி தோசை இஸ் a good combination. No, yeah, நான் ட்ரை பண்ணது இல்ல, பட் யா சிக்கன். நான் சைவம்.
சரி ஒரே ஒரு லான்ச் மட்டும் அனௌன்சிங் கீர்த்தி சுரேஷ் தோசை மாவு சொல்லிட்டீங்கன்னா நாங்க முடிச்சிருவோம் அதை. அதை மட்டும் கட் பண்ணி நாங்களே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. அனௌன்சிங் கீர்த்தி சுரேஷ் தோசை மாவு. அவ்வளவுதான் மேடம். ரொம்ப 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 நன்றி அண்ட் பெரிய வாழ்த்துக்கள் again for being the South Indian icon. Thank you, நிறைய thank நிறைய films your way. Follow your heart because you're truly inspired by doing that. Thank you. And thank you so much to you both. As always, entertaining ஆ வச்சிருக்கீங்க. Thank you so much. Thank you.